ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக் வித் அபி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கேரளா ஸ்டைலில் முட்டையும் உருளைக்கிழங்கும் வச்சு சூப்பராக ஒரு கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சிடலாம். இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷன். எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு போட்டு லைட்டாக இப்படி வதக்கிக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு 7 முட்டை வந்து அவிச்சு உதிச்சு வச்சுருக்கேன். லைட்டாக சைடு மட்டும் கோடு மட்டும் கத்தியால் இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுருக்கேன். இந்த முட்டையும் இதில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள், லைட்டாக நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. அது முட்டையை காமிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா லைட்டாக ரோஸ்ட் ஆகிருக்கு. இது மாதிரி எல்லா சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு முட்டை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி லைட்டாக இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லாட்டி கீழே வந்து முட்டை அடி பிடிச்சிடும். அதனால் லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரோஸ்ட் பண்ண முட்டையெல்லாம் எடுத்தாச்சு. அதே எண்ணெயில் நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு, சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு 4 வெட்டி அவிச்சு தோலை உதிச்சு வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கையும் இதே எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கும் நம்மளுக்கு வந்து இது மாதிரி அவிச்சு இதை ஃப்ரை பண்ணுறப்ப சூப்பராகவே இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக உருளைக்கிழங்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கு தான் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதே எண்ணெயில் நம்ம கிரேவிக்கு தாளிச்சிடலாம். ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே தேவையில்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு 4 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 5 காஞ்ச மிளகாய், 5லேருந்து 6 காய்ந்த மிளகாய் இல்லைன்னா குண்டு வத்தல் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் லைட்டாக பொரிப்படட்டும். நல்ல ஒரு மணம் வருங்க. அப்போதைக்கு நான் நறுக்கி வச்சுருக்கேன் 2 பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 2, 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம வந்து வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்து இதை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நம்மளுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயாச்சு. இப்போ மிளகாய்த்தூள் உங்கள் காரத்தக்குனா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட தேவையான மசாலா என்னென்ன சேர்க்கலான்னு பார்ப்போம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் 3 மீடியம் சைஸ் அளவுக்கு உள்ள தக்காளியை தண்ணி ஊற்றாமல் நல்ல பழமான தக்காளியை இப்படி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துப்போம். சேர்த்து இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா லைட்டாக பிரிஞ்சு வரும். பாருங்கள், லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த கிரேவி நல்லா கொதி வரட்டும். நல்லா பாருங்கள், கொதிய வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இது மாதிரி கொதிக்க விட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டுருங்க. நல்லா பார்த்திங்கன்னா இந்த மசாலா அதோட பச்சை வாசனை எல்லாம் நம்மளுக்கு போயிடும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்மளுக்கு சூப்பராக கொஞ்சம் லைட்டாக வற்றி செமையாக வந்திருக்கும் இந்த கிரேவி. இப்போது நம்ம வந்து இந்த ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த முட்டையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து உப்பு, உரப்பு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு எது பத்தலையோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து சூப்பரான ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, இந்த இதில் வந்து
ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து அது சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். நல்லா நம்ம ஸ்பைசியான முட்டைக்கறி செய்கிறோம். அதில் வந்து கொஞ்சமான வெல்லம் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வெல்லம் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நம்மளுக்கு முட்டை கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ஒன் டைம் வந்து இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் சப்பாத்தி, ரைஸு, இட்லி, தோசை, பரோட்டா எதுக்கு வேணாலும் சூப்பராக இருக்குங்க. நான் இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சோ அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிங்க. இப்படி மூடி போட்டு வைக்கிறப்ப அந்த சூட்லேயும் வந்து இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கிடும். பாருங்கள், சூப்பரான முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.